அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். முதலாவதாக, கடந்த நாட்களில் கிறிஸ்மஸ் ஆராதனையும் புது வருட ஆராதனையும் நம்முடைய சபையில் கொண்டாடுவதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இடையில வந்தது. புதன்கிழமையே வந்ததுனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு புதன்கிழமை கிறிஸ்மஸ் ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப புதன்கிழமை புது வருட ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2 வாரத்தில் 5 முறை தேவ சபைக்கு வரும்படி செய்தார். ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவர் செலுத்துவோமா? நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வாரம் வர்றவங்க வருவாங்க. இந்த மாதிரி பண்டிகை தினத்தில், கிறிஸ்மஸ் மட்டும் அந்த மாதிரி நியூ இயர் தினத்தில் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்ம சபையில் மட்டும்தான் எப்பவும் வர்றவங்க எல்லா ஆராதனையிலும் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய ஒத்தாசை தான் இது. நான் இங்கே யார்ட்டையாவது வீட்டிலலாம் கூப்பிட்டு வாங்க எங்கள் சர்ச்சுக்கு கிறிஸ்மஸுக்கு நான் கூப்பிட்டேன்னா இல்லை, நீங்கள் தான் இங்கே இருக்கிற ராணி அக்கா, பக்கத்தில் இருக்கிறவங்க சரசம்மா, மற்றபடி கருண்டமங்கலத்தம்மா, இவங்க ஐயா, இவங்க எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணாங்க, நம்முடைய சபைக்கு மக்களை அழைத்து வந்தீர்கள். அழைத்து வந்த எல்லாருக்கும் நிச்சயமாகவே அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக வாழ வைக்கும். அல்லேலூயா. ஆமாம், போன வாரம் எல்லாருக்கும் காலண்டர் வாங்கியிருப்பீங்க. இந்த வாரம் வாக்குத்தத்த அட்டை கொடுப்போம். இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு வாக்குத்தத்த அட்டை இருக்குது பாருங்களா. இது மாதிரி இந்த வருஷத்துக்குன்னு ஒரு வாக்குத்தத்த அட்டை இருக்குது. அது போன வாரம் கொரியர் நமக்கு வரல, அதனால் யாருக்கும் கொடுக்க முடியல. இன்றைக்கி போகும்போது மறக்காமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு போயிருக்கேன். அது வாங்கிட்டு போயிட்டு காலண்டரோடு சேர்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை போன வாரம் நம்ம என்ன பிரசங்கம் பண்ணமோ அந்த வார்த்தை தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணோம்? கர்த்தர் உன் தண்டனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதனால் என்ன நடக்க போகுது? இனி தீங்கை காணாது. அல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லாக எந்த தீங்கையும் நம்ம காண போவது இல்லை. பாருங்கள், இந்த வருஷம் தொடங்கின உடனேயே சீனாவில் பெரிய பரபரப்பு. கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னாச்சு? திடீர்னு மக்கள் எல்லாம் வியாதியில் போயிட்டு, காய்ச்சல் சளின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அது சரியாக மாட்டேங்குது, என்னென்னமோ ஊசி போட்டு பார்க்குறாங்க, என்ன சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்புறம் அவங்களுடைய எச்சில், அவங்களுடைய அந்த சளி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா கொரோனா மாதிரி ஒரு புதிய வைரஸ் HMPV. என்னது? HMPV வைரஸ் என்ன பண்ணிருச்சு? சீனா மக்களை போட்டு வாதிச்சுட்டு இருக்குது. ஏன் எல்லாமே சீனாவில் வந்து ஆரம்பிக்குது தெரியுமா? சீனாவில் தான் மக்கள் தொகை அதிகம். இந்தியாவில் விட இந்தியாவில் எத்தனை 140 கோடி, அதை விட 10 கோடி 20 கோடி அங்கே அதிகம்தான். அல்லேலூயா. அதனால் அங்கே ஏன் இந்த மாதிரி பிசாசு அப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோய்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும்? ஸ்ப்ரெட் ஆகி பரவிடும். அதான் கொள்ளையாக ஜனங்களை என்ன பண்ணிடும்? அழிக்கும். கூட்டமாக ஜனங்களை அழிக்கும். ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. அழிக்கப்பட்டாங்கன்னா எப்படி அழிக்கப்படுவாங்க? கூட்டமாக அழிக்கப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் ஏன் சீனாவிலிருந்து பரவுது அப்படின்னா, சீனாவில் மக்கள் தொகை அதிகங்கிறதுனால என்ன பண்ணுறானுங்க, இது இயற்கையால் உண்டாக்குறது இல்லை, மனுஷங்க வேணும்னே. யாரு? மனுஷங்க பிசாசினால ஏவப்பட்டு இந்த ஜனங்கள் வாழக்கூடாது, இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகணுங்கிறதுக்காக லேபில் உட்காந்து மெனக்கெட்டு என்ன பண்ணுறாங்க? வைரஸை கண்டுபிடிக்கிறானுங்க. ஏன் இது வரைக்கும் எந்த மருந்து போட்டாலும் அந்த வைரஸ் அழிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வைரஸை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு 160 வைரஸை உருவாக்கி உட்காந்துட்டு இருக்கிறானுங்க அந்த சீனாவில் இருக்கிறவனுக்கு. அவனுக்கு யாருன்னு தெரில. அவனுங்க மறைமுகமாக இருந்து என்ன பண்ணுறாங்க? ஆய்வுக்கூடத்தில் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த வைரஸை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? 160 வைரஸை தூக்கிட்டு வெளியே ஓடிட்டான், காணாமல் போயிடுச்சுங்கிறானுங்க. சாதாரணமாக சொல்லிட்டாங்க, 160 வைரஸ் என்ன பண்ணிட்டாங்க? காணாமல் போச்சுட்டாங்க. அதில் ஒரு வைரஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு HMPVங்கிற அந்த வைரஸ்னால இன்றைக்கி திரளான ஜனங்கள் ஹாஸ்பிட்டலில் இடமே இல்லையா, அந்த அளவுக்கு ஜனங்கள் திரளாக போய் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறாங்க. கொரோனாவும் இதே மாதிரி தான் ஒரு சாதாரணமான ஒரு சளி காய்ச்சலாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் அதே சீனாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி என்ன நடந்துச்சு? அப்படியே படிப்படியாக பக்கத்து நாடுகளுக்கு பரவினது. அப்புறம் ஃபுல்லாக உலக தேசங்கள் எல்லாம் பரவினது. வித்தியாசமான முறையில் தேசங்கள் ஸ்தம்பித்து போய் நின்றது. எல்லாம் அடைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் கொரோனாவுடைய லாக்டவுனுடைய கஷ்டம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் திருப்பி அதே மாதிரி ஒரு ஆரம்பம் வந்திருக்குது. இது எதுக்குன்னா, தேவனுடைய ஜனங்களை இதை ஒன்றும் பண்ணாது. அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பயம் எதுக்காக அப்படின்னா, மனுஷங்க கடவுள் பயம் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நான் என் மனம் போன வாக்கில் இருப்பேன். நான் சிகரெட் அடிப்பேன், நான் தண்ணி அடிப்பேன், நான் என் மனம் போன போக்கில் தவறுகளை செய்வேன், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக மனசில் எப்படி ரொம்ப பெருமையாக யாரும் என்னை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் கடவுள் மேலே ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக என்ன நடக்குது? இந்த மாதிரி சூழல்கள் நடக்குது. அப்போ இது என்ன பண்ணுவாங்க? ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன ஊசி போட்டாலும் சரியாகல, உயிருக்கு போராடுற முறத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக கடவுளை போய் பார்ப்பான். ஐயோ கடவுளை எப்படியாவது நீ என்ன பண்ணு,
காப்பாத்துன்பா. இந்த மாதிரி ஒரு சூழல். அதான் ஆண்டவர் சரியாக ஒருத்தரை நடத்தி அன்பாக சொல்லி ஒருத்தர் நல்வழிப்படுத்தும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், கடவுளுக்குள்ளே வந்துடணும். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூழல்களை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிடுவான், நம்மளுக்கு கொடுத்து நம்மளை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நொந்து நூலாகி அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வந்து சரண்டரான பிறகு அது குணமாகும். எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? அவர் அன்பாக அழகாக அமைதியாக நம்மளை ரிலாக்ஸாக கூப்பிடும்போதே, நீ இங்கே வாப்பா, இந்த வழியில் போப்பா, என் வழியில் வந்து உனக்கு முள் கிடையாது, என் வழியில் வந்து உனக்கு கரடு முரடு கிடையாது, என் வழியில் வந்து உனக்கு மேடுகள் கிடையாது, சமமான செவ்வையான பாதை, அதில் நானே உன் கரத்தை என்ன பண்ணுவேன், பிடிச்சு நடப்பேன்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன பண்ணிடணும், அவர் கூட வந்துடணும். அப்படி வராத பட்சத்தில் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படும். சீனாவில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது இப்போ எல்லாம் என்ன பயப்படுறாங்கன்னா, இது பழைய மாதிரி கொரோனா மாதிரி திரும்பி பல தேசங்களுக்கு எல்லாம் பரவி அப்படியே திருப்பி பழைய மாதிரி லாக்டவுன் வரும், திருப்பி நிறைய பேர் எல்லாம் சாகடிக்கப்படுவாங்க, உயிர் போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபமும் வீணாக ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். தம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒரு ஜெப குறிப்புக்காக தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவார், தேவ பிள்ளைகளை பாதுகாப்பார். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவே அப்படின்னா, இனி தீங்கை காணாதிருப்பார். வார்த்தை ஆதரவாக உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கே திருப்பி இந்த மாதிரி HMPV வைரஸ் பரவி உலகம் எங்கும் லாக்டவுன் போட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் சொல்லி வீட்டில் முடக்குனாலும் உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு குறையாது, உங்களுக்கு வியாதி வராது. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஒரு அதிசயம். இது உண்மையாகவே சேலத்தில் நடந்த ஒரு சம்பவம். என் ஃபேமிலியில் நடந்தது சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா, சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லி ஒரு காய்ச்சல் வந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? சிக்கன் குனியா வந்துச்சா? ஆமாம். இங்கே பாருங்கள், கவனிங்க. இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, எலும்பு உடைய ஒவ்வொரு ஜாயிண்டிங் இருக்குது பாருங்க, வலி உயிர் போயிடும். காய்ச்சல் தான், அதுவும் ஒரு வகையான காய்ச்சல். ஆனால் என்ன ஆகும், போதும் விட்டுருக்கேன். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். முட்டி இல்லை, அங்கே எங்கெங்கெல்லாம் ஜாயிண்டிங், இந்த முட்டி ஜாயிண்டிங் இருக்குதோ அங்கெல்லாம் பயங்கரமான வலி எடுக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அடுத்து சிக்கன் குனியா, ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அடுத்து இன்னொருத்தருக்கு சிக்கன் குனியா வந்துடும். அப்படி பரவி வந்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நான் தீவிரமான விசுவாசி தான். தம்பி மாதிரி ஒரு சபையில் இந்த மாதிரி தான் ஒரு ஓரம், இப்போ தம்பி எப்படி உட்காந்துருக்கானோ அதே மாதிரி தான் நானும் உட்காந்துருப்பேன். ஒரு சர்ச்சில் ஒரு ஓரமாக ஒரு பாயில் உட்கார மாட்டேன், பாய் விட்டு கீழே உட்காந்துருப்பேன். விசுவாசி, பயங்கரமான ஸ்ட்ராங்கான விசுவாசி. நானும் விசுவாசி, என்னுடைய தங்கச்சி, எனக்கு அடுத்து என் தங்கச்சி கலாவதின்னு, அந்த தங்கச்சி 2 பேரும் விசுவாசி, ஸ்ட்ராங்கான விசுவாசி. எவ்வளோ நான் கர்த்தருக்காக ஒரு என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான தில்லோட ஊழியம் செஞ்சுட்டு அப்போ படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் எங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியங்கள் செய்வேன். இந்த மாதிரி சபைகளில் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தேன். அப்போ பாருங்கள், எங்கள் ஏரியாவில் கொய்யா தோப்புங்கிறது எங்கள் ஏரியா, அந்த தெருவில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் சிக்கன் குனியா வந்துருச்சு. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நானும் என் தங்கச்சிலாம். எங்கள் வீட்டில் இந்த காய்ச்சல் வரவே கூடாது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் 2 பேரும். கடைசி வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் அந்த சிக்கன் குனியா வரவே இல்லைங்க. அல்லேலூயா. மற்ற அந்த சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தவங்களாம் எங்கே போய் தண்ணி பிடிப்பாங்களோ அங்கே தான் நாங்களும் தண்ணி பிடிக்கணும். அவங்க போய் எங்கே பால் வாங்குவாங்களோ அதே கடைக்கு தான் நாங்களும் போய் பால் வாங்கணும். அவங்க நடமாடுற அதே வீதியில் தான் நாங்களும் நடமாடணும். ஆனால் எங்களை சுற்றி இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் வந்துருச்சு, ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா சர்ச்சிலேயே சாட்சி சொன்னாங்க. எங்கள் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகிறதுனால அப்போ கேட்டாங்க, என்ன, எங்கள் அம்மாவை கேட்டாங்க, என்னடி உங்கள் வீட்டில் மட்டும் யாருக்குமே சிக்கன் குனியா வரல? எங்கள் வீட்டில் 6 பேர். அப்போ எங்கள் அக்காக்கெல்லாம் அப்போ மேரேஜ் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான் 2 தங்கச்சிங்க, 6 பேரும் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவரு, எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் எங்கள் யாருக்கும் அந்த சிக்கன் குனியா வரவே இல்லை கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது நடக்கும். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நாங்களாம் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் ஒருத்தருக்காவது அந்த காய்ச்சல் வந்துருச்சு, உங்கள் வீட்டில் யாருக்குமே வரலையா அப்படின்னாங்க. யாருக்குமே வரல. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பாதுகாப்பார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி பாதுகாப்பார். எல்லார் வீட்லேயும் குறைவுகள் இருக்கும், உங்கள் வீட்டில் குறைவே இருக்காது. இவங்க எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் அது இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்கள் கூட, உங்கள் நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். எல்லாவற்றிலும் ஒன்றா தான் இருக்கும். அவங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கும், நம்மளுக்கும் கடன் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கும் வியாதி இருக்கும், நம்மளுக்கும் வியாதி இருக்கும். அவங்களுக்கும் பலவீனம் இருக்கும், நம்மளுக்கும் பலவீனம் இருக்கும். அவங்க குடும்பத்திலையும் பிரச்சனை போராட்டம் இருக்கும், நம்ம குடும்பத்திலையும் பிரச்சனை போராட்டம் இருக்கும். ஆனால் அங்கே இல்லாத ஒருவர் உங்கள் கூடவே நிற்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
சொல்லுங்க, கர்த்தர் அவனை. அந்த யாரும் இல்லை, நீங்க தான், வேற யாரும் இல்லை. தேவன் உங்க கூட நின்று இந்த பிரச்சனையை நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த பிரச்சனையை நீ எப்படி தாண்டி வரணுங்கிற பலனை அவரே கொடுத்துருவார். இது எப்படின்னா, பரீட்சை எல்லாத்துக்கும் உண்டு. என்ன உண்டு? பரீட்சை எல்லாத்துக்கும் உண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஆன்சர் பேப்பரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்து எழுதுனா போதும். அல்ல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பரீட்சை எல்லாருக்கும் உண்டு. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரீட்சை உண்டு, இந்த பக்கத்தில் பரீட்சை உண்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அவனுக்கு அந்த பாடுகளை, பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமல் அந்த பாடுகள்லேயே அவன் அழிஞ்சிருவான். ஆனால் இந்த பாடுகளை தாண்டி சென்று அதில் ஜெயம் எடுக்கிற அந்த வல்லமையை, அந்த சக்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்துருவார். அதுதான் வித்தியாசம். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆன்சர் பேப்பரை பார்த்து எழுதணும். இது கஷ்டமா? அந்த ஆன்சர் பேப்பர் இதுதான். இந்த பைபிள் தான் என்னது? அந்த ஆன்சர் பேப்பர், அந்த பதில் பேப்பர். இதை பார்த்து பார்த்து உங்கள் மனசில் எழுத எழுத எழுத, உங்கள் சிந்தனையில் எழுத 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 உங்கள் வாழ்க்கையே பிரம்மாண்டமாக மாறிடுது. அப்புறம் கேட்பாங்க பாருங்க, எல்லாருக்கும் வந்துடுச்சு பிரச்சனை, உனக்கு ஏன் வரல? என் ஆண்டவர் என் கூட இருக்கு. அல்லேலூயா. இனி நான் தீங்கை காண மாட்டேன். சொல்லுங்க, இனி நான் தீங்கை காணவே மாட்டேன். என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார். ஆமாம், நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். சொல்லலை அப்படின்னா அப்புறம் எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்டில் நீங்களும் போயிடுவீங்க. அப்புறம் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் தாண்டி. ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். எப்படியோ நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வளைச்சி பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார்னு வச்சுக்கங்க, அது வேறு விஷயம். ஆனால் பல சிக்கல்களை அனுமதிக்க வேண்டியதாக இருக்கும். பல போராட்டங்களுக்குள்ள வலி, கஷ்டம், வேதனை இதெல்லாம் தாண்டி வர மாதிரி தான் இருக்கும். சுலபமாக வர்றதுக்கு ஷார்ட்கட் ஆண்டவர் கொடுக்குறாரு, நேர் வழியை கொடுக்குறாரு. அந்த நேர் வழியில் விட்டுட்டு இப்படி போனால் புள்ளம்பாடி போயிடலாம். நீங்கள் இப்படி போய் பாடாலூர் போய் அங்கே டோல்கேட்டை பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து லால்குடி வந்து அப்படியும் புள்ளம்பாடி வரலாம். ரூட் அப்படி இருக்குது தானே? இருக்கு. இல்லை, இப்படி போய் அரியலூர் போய் அரியலூர்லேருந்து இந்த வழியாக டால்மியா வந்து டால்மியாலேருந்து புள்ளம்பாடியும் வரலாம். சுற்றி வழிகள் பல வழிகள் உண்டு. ஆனால் நேர் வழி ஒன்றே ஒன்று உண்டு, அதுதான் தேவனுடைய வழி. அல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு. அந்த வழியில் பிரவேசிச்சிங்கன்னா போதும். இல்லை சார், நான் பாடாலூர் போய் தான் வருவேன்னா போயிட்டு வாங்கன்னு விட்டுருவார் ஆண்டவர். அவ்வளோதான். ரொம்பலாம் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஜென்யூனான ஆண்டவர், நம்மளை மதிக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, உங்களை மதிக்கிற, உங்களை மதிச்சு நடப்பார். அப்படியே நான் சொன்னதை நீ செஞ்சு தான் ஆகணும், நீ மட்டும் செய்யணும்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான் அப்படிங்கிற ஆண்டவர்லாம் இல்லை. சொல்லுவார், அன்பாக சொல்லுவார். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லுவார், 2 தடவைக்கு 3 தடவை சொல்லுவார். மகளே அதில் போகாத, மகனே அதில் போகாத, இந்த பிரச்சனையை இப்படி பண்ணாத, இது மாதிரி பண்ணாதன்னு அன்பாக சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் திமிரி இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்ட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார், விட்டுட்டு அமைதியாக விட்டுருவார். ஆனால் அவர் உங்கள் கூடவே தான் இருப்பார், ஆனால் எதுவும் செய்ய மாட்டார். அப்புறம் நீங்கள் போய் எல்லாம் சுற்றி வளைச்சி கிளச்சி எல்லாம் வந்து திருப்பி அவர்கிட்ட தான் வந்து நிற்பீங்க. அப்போ தான் சொல்லுவார், நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னனே அந்தாண்ட போகாதன்னு, நீ தானே கேட்காம போனேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிடுவார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை பிடித்து கொள்ளணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். பாருங்க, இந்த உலகத்தில் பல புக்ஸ் இருக்குது, பல ரைட்டர்ஸ் எழுதின நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு தடவைக்கு மேலே அந்த புக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா போர் அடிச்சிடும். ஆனால் இந்த பைபிள் மட்டும்தான் நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் போரே அடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெளிப்பாடு உண்டாகும். இந்த வார்த்தையை, ஒரு வார்த்தை இன்னைக்கு வாசிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு, இன்னைக்கு ஒரு அர்த்தம் அதில் இருந்து கிடைக்கும். அதே வசனத்தை நீங்கள் நாளைக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வேற ஒரு அர்த்தம் உண்டாகும். ஏன்னா இது ஊற்று. இதுக்கு பேர் என்னது? ஊற்று. ஊற்று என்ன பண்ணும்? ஒரே தண்ணியாவா இருக்கும்? தண்ணி ஊறிட்டே இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் எடுத்த பிறகு என்ன ஆகும்? திருப்பி ஊறும். அந்த தண்ணி பழைய தண்ணியா புது தண்ணியா? புது தண்ணி. அதே போல இந்த தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவ ஊற்று. இது ஊறிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இனி குறையவே குறையாது. அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் பயந்திர மட்டும் கூடாது. பிசாசு எடுக்கிற முதல் படி என்னன்னா, நம்மளை பயமுறுத்திடுவான். அங்கே பாரு சீனாவில் வந்துருச்சு, திருப்பி நீ இந்த வருஷம் நீ அவ்வளோதான் சொல்லி அப்படியே நம்மளை நல்லா ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நின்னவங்களை என்ன பண்ணிடுவான்? திருப்பி படுக்க வச்சிருவான். பயந்துடவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் என்ன, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், தீங்கை நான் காண மாட்டேன். எது வந்தாலும் சரி, ஏன் எல்லாம் எதுவும் அணுகாது. ஆமாம், இந்த அழுந்தலைப்பூரில் இருக்கும்போது கொரோனா இங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே பல பேர் கொரோனா. மெர்சி தான் அங்கே நர்ஸு, மெர்சிக்கே கொரோனா வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஊசி போட்டு என்ன ஆயிடுச்சு? கொரோனா வந்துருச்சு. உடனே என்னையெல்லாம் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் செக் பண்ண வந்துட்டாங்க. அப்போ ஜாக்கெட்டும் அச்சியாக தான் இருக்கிறாங்க. எங்களுக்குலாம் கொரோனா இருக்குதா அப்படிங்கிறாங்க. உடனே மனைவி அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? தள்ளி வைப்பாங்க, அதாவது தனிமைப்படுத்தி ஆகணும். என்னைய யோசிக்கிறாங்க, நீங்கள் அங்கே போயிருங்க, அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிருங்க, மாமியார் வீட்டுக்கு போயிருங்க, எல்லாம் உங்களுக்கும் பரவிடும் அப்படி இப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை. அப்போ தான் நான் ஒன்று இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்தேன். எனக்கு கொரோனாவே வரலையே. அல்லேலூயா. எந்த கொரோனா வரல. பக்கத்திலே கொரோனா பேஷண்ட்டு யாரு? மனைவி. யாரு? பக்கத்திலே கொரோனா பேஷண்ட்டு.
அந்த கொரோனா பேஷண்ட்டு தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதை தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு கொரோனா வரலையே. ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் அப்படிப்பட்டேன். நான் ரொம்ப பலவான்லாம் இல்லைங்க. நீங்கள் பஸ்ஸில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெரம்பலூர்லேருந்து அரியலூர் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுவீங்க? போர்டை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா பெரம்பலூர் வந்துருச்சுன்ட்டு? நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பேன்? இந்த ஊர் காற்றுக்கும் அந்த ஊர் காற்றுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும். தும்முவேன், தும்முவேன். தும்முனோன்னு தெரிஞ்சிடும் அடுத்த ஊருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. அல்லேலூயா. அவ்வளோ ஸ்ட்ராங் நான். பார்த்துங்க என்னுடைய பலவீனம் எப்படி. இந்த ஊர்லேருந்து சேலம் போகணுன்னா சேலம் போயிட்டே இருப்போம். போகும்போதே ஒரு மாதிரி காற்று வந்து தும்முன்னு தும்மி அப்படியே மூஞ்சில் வேர்த்து போச்சுன்னா ஓ ஊர் வந்துருச்சு போல் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். அப்படி அந்த காற்று கூட எனக்கு சேராது. அவ்வளவு பலவீனம். டக்குன்னு சளி பிடிச்சிரும், டக்குன்னு தும்மல் வந்துடும், அந்த மாதிரியான ஆள். ஆனால் எனக்கே கொரோனா வரலன்னா அப்போ எப்படின்னு பார்த்துக்கு. ஏன்னா இந்த வார்த்தை வாயிலையும் சிந்தனையிலையும் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் சொல்கிறேன், எந்த HMPV இல்லை, அதோட பெரிய HMPVயே வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்யார். ஏன்னா கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாடணும்ல, சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அதெல்லாம் சிங்க கெபியா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள போ. அக்கினி சூளையா இருந்தாலும் போ, உள்ள போ. நான் உன் கூட இருக்கிற ஒன்று முடி கூட கருகாது. அல்லேலூயா. பைபிள்ல அப்படி நடந்துச்சு. நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல 3 பேர்த்த தூக்கி போட்டாடுங்க. பார்த்தீங்களா? பொம்மை படையத்துல பார்த்தேன். அதான் தெரியுது, நீங்கள் சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க பாருங்க, தம்பிகளாம் பார்த்துருக்குறாங்க. 3 பேர் தூக்கி போட்டாங்க. உள்ளே போனால் தூக்கிட்டு போய் உள்ளே போடனவங்கன்னு செத்துட்டானுங்க. அவ்வளோ ஹீட்டு. ஆனால் உள்ளே போனவனையும் ஆண்டவர் அந்த 3 பேர்த்த பாதுகாக்கும்படி அவர் அந்த நெருப்பில் இறங்கிட்டா இவங்க நெருப்புக்குள்ளே போய் கருகி சாவாங்கன்னு பார்த்தா இவங்க நெருப்புக்குள்ளே போய் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க, உலாவி கொண்டு இருக்கிறாங்க. தூக்கி போட்டவங்களாம் சுற்றி பார்க்குறாங்க, என்னடா அது நம்ம 3 பேர்த்த உள்ளே தூக்கி போட்டோம், இன்னொருத்தர் யாரோ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஒருவர் எப்படி இருக்கிறாரு? தேவகுமாரனுக்கு ஒத்த சாயலா இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே ஐயோ தயவு செஞ்சு நீங்கள் நெருப்பு இருக்காதீங்க, வெளியே வாங்குங்கிறாங்க. வெளியே வந்து வா, அவன் முடி கூட கருகலையா. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இல்லைன்னு நான் சொல்லலை, போராட்டங்கள் இல்லைன்னு சொல்லலை, வியாதிகள் பலவீனங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் அது உங்களை அணுகாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. கடவுள் உங்களோடு இருந்தால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை அதுதான். ஆமாம். போட்டாங்க. சரி, நம்ம இந்த நாளுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவரே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கடப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறுகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை தரார் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னது இது ஒன்னே தான். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்னு போய் என் மக்கள்கிட்ட சொல்லுன்னு சொன்னாரே, சொல்லிட்டேன். நீங்க வாங்கிக்கிறது உங்களுடைய கருத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல உண்டாகும்னு சொன்னீங்களே, எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பைபிளை வாசிச்சு அப்படியே அதை ஜெபமா மாத்துறது தான். நீங்க கேட்டீங்கன்னா உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அது என்ன உன்னதமானம்? உன்னதம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து த மோஸ்ட் ஹை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயரத்துக்கு மேல உயரம், அதுதான் உன்னதம். என்ன சொல்லுங்க? உயரத்துக்கு மேல உயரம், அதுதான் உன்னதம். அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமா, உன்னதம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு வேதாகமத்துல. அதுல ஒரு வார்த்தை தான் உன்னதமான தேவன். சொல்லுங்க, உன்னதமான தேவன். உன்னதம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு இடம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பூமிங்கிற ஒரு உருண்டையை கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமிக்குள்ள தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த பூமியை சுற்றி நிலா இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் சுற்றுது. இதுக்கப்புறம் ஒரு சூரியனை சுற்றி தான் இந்த 9 கிரகமும் என்ன பண்ணிட்டு இருக்குது? சுற்றிட்டு இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அப்டேட்டடாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த பூமி, நிலா,
மற்ற கிரகங்கள், சூரியன், இது எல்லாமே ஹோல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பால்வெளி மண்டலம், மில்கிவே கேலக்சியில் ஒரு சின்ன பகுதி தானா. இதெல்லாம் சேர்ந்தது என்னதான், ஒரு சின்ன பகுதி. என் கையை பார்த்தீங்களா, இந்த அளவுக்குள்ளே தான் இந்த சூரியன் இருக்குதான், இந்த பூமி, இந்த சுற்றி இருக்கிற 9 கிரகங்கள், இது எல்லாமே எவ்வளோ தான் இருக்குதான், இவ்வளோ தான் இருக்குதான். அப்போ இது மாதிரி பல சூரிய குடும்பங்கள் என்ன பண்ணுதான் கேலக்சியில் இருக்குதான். இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போலாம் தெரியாது, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கூட கண்டுபிடிக்கல. அப்போ நாங்கள் இதுதான் பூமி தான் பெருசு, பூமிக்கு அப்புறம் சூரியன் பெருசு, இந்த 9 கிரகங்கள் பெருசு, இவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இப்போ என் கை அளவு தான் இந்த சூரிய குடும்பம், இது மாதிரி பல ஆயிரம் சூரிய குடும்பங்கள் விண்வெளியில் இருக்குது, கேலக்சியில் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுதான், ஒரு குறிப்பிட்ட ஒரு மையத்தை, ஒரு சென்டரை சுற்றி 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 வந்துட்டு இருக்குதான். இப்படியே வந்து இப்படி வணங்கி அப்புறம் திருப்பி இப்படியே சுற்றி இப்படி வருதான். இவன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டான், 100 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டான் இவ்வளோண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இது மாதிரி பல ஆயிரம் சூரிய குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றி வருகிறதுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். அந்த குறிப்பிட்ட சென்டரில் ஒரு பகுதி இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் உன்னதம். அல்லேலூயா. அதுதான் பரலோகம், அதுதான் ஆண்டவர் இருக்கிற இடம். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால அவன் விஞ்ஞானி வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, விஞ்ஞானி முதல்ல வந்து மேக்சிமமான விஞ்ஞானிகள் என்ன பண்ண மாட்டாங்க, எந்த மதத்தையும் சாராம தான் இருப்பாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை, இதெல்லாம் வந்து இயற்கைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கிறான். இப்போ அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான், சூரிய குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டா, இது மாதிரி பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இது எல்லாம் ஒரே ஒரு இடத்த சுற்றி வந்துட்டு இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அங்கெல்லாம் போக முடியாது. இவன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல 100 வருஷம் எடுத்துக்கிட்டான். இன்னும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த சென்ட்ரான இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகையே வந்துடும். அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இடம் பேர் தான் உன்னதம். அந்த இடத்துல இருந்து தான் இந்த சூரிய குடும்பங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த இதை வணங்கி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது அதுதான் உன்னதம். இந்த உன்னதமான தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தேவன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முழு அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம், 3 வசனத்தையும் வாசிங்களா, நான் சொல்கிறேன். 18, 19, 20. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா. இது ஒரு சம்பவம். இதுல சாலேமின் ராஜாவாக்கிய மெல்கிசேதேக்குங்கிறது பேரு, வேற ஒன்றும் இல்லை. என்னது பேர்? அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்திச்சு சொல்றாரு, அதான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அதுல ஒரு உன்னதம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவரே என்ன சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படிங்கிறார். யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னா, 199% வேத வல்லுநர்கள் இது யார் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, நோவாவினுடைய முதல் மகன். நோவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு 3 மகன். அது யாருன்னா சேம், காம், யாப்பேத். இதெல்லாம் பேரு, இதெல்லாம் அந்த ஊர் பேர், மனப்பாடமாக பண்ண முடியாது, என்ன தெரிஞ்சுக்கங்க. சேம், காம், யாப்பேத். இதில் அந்த சேம் அப்படிங்கிறவர் தான் எருசலேமினுடைய ராஜாவாக இருந்தார். அதுதான் சாலேம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் சாலேமின் ராஜான்னு தான் வரும், அதுக்கப்புறம் எருசலேமின் ராஜான்னு வரும். இந்த சேம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த உலகத்தினுடைய அழிவை கண்ணார கண்டவர். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமான பாவங்கள் செய்து பூமியை அழிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பூமியே ஒரு தடவை அழிக்கப்பட்டது. பூமி அழிக்கப்படும் போது தேவனுக்கு பயந்து வாழ்ந்த அந்த நோவா, அவனுடைய அந்த 3 மகன்கள், அந்த 3 மகனுடைய மனைவிகள், அவங்களுடைய மனைவி, இந்த ஒரு 6 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் மிருகங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜோடு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கப்பல் செய்ய வச்சு அந்த கப்பலுக்குள்ளே என்ன பண்ணுங்க, நீங்களாம் போயிருக்கங்கிறார். ஏன்னா இவங்களாம் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததுனால. ஏன்னா ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, ஒரு பெரிய சுனாமி, ஒரு பெரிய மழையினால ஒரு பாதிப்பு வரப்போகுது. இதனால இந்த பூமியெல்லாம் என்ன பண்ண போகிறேன், அழிந்து போக போகுது. ஏன்னா அவ்வளவு பாவம் பூமியில் பாவம் பயங்கரமாக பெருகிட்டு போயிட்டே இருக்குது.
வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை பூமியை அழிக்கிறாங்க. அப்போ காப்பாற்றப்பட்ட ஒருவன் தான் இந்த யாரு, சேம். யார் இது? சேம். அவர் தான் இந்த பூமியை இந்த பூமி முழுவதுமாக அழிந்து போனதை அவர் தான் பார்த்தார். ரெண்டாவது, அழிக்கப்பட்ட அதே பூமி, மழையெல்லாம் வந்துச்சு, பாவம் செஞ்ச எல்லா ஜனங்களும் அழிந்து போனாங்க. அழிந்து போன பிறகு திரும்பவுமாக அந்த தண்ணீர் வழிஞ்சு திரும்பவுமாக இந்த பூமியை மறுவாக்கம் ஆண்டவர் செய்கிறார். திரும்பவுமாக புல் முளைக்கிறது, தானியங்கள் விளைகிறது, திரும்பவுமாக ஜனங்கள் பிறக்கிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய சந்ததியாய் வருகிறார்கள். இது எல்லாம் பார்த்தது யாருன்னா சேம். இதெல்லாம் யாரு? அப்போ ஏன் இந்த மெல்கிசேதேக் என்கிற இந்த சேம், அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருக்கிற அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காரியங்களை பார்க்கிறார். ஒன்று இந்த பூமியினுடைய அழிவு, இன்னொன்று இந்த பூமியினுடைய மறு ஆக்கம். அழிஞ்சு போகிறதையும் பார்க்குறாரு, திரும்பி இந்த பூமி மறுவாக்கம் செய்யப்படுகிறதும் பார்க்கிறார். அப்போ அதை வச்சுதான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ உன்னதமான தேவன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் மறு ஆக்கம் செய்கிறவர். அவர் என்ன பண்ண போறாரு? திரும்பவுமாக உயிர்ப்பிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதுதான் த மோஸ்ட் ஹை, உயரத்தின் மீது உயரம், உன்னதத்தின் மீது உன்னதம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், ஆபிரகாம் என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரோ, அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அது எல்லாமே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது. அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், அவர் தானே ஆசீர்வதிச்சாரு, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். நீங்களும் நானும் யாருடைய சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்திருக்கிறோம். நமக்கு அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பா இருப்பாங்க, இப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? இது கடைசி எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட முடியும். நம்மளுடைய மூதாதையர் யார் தான்? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிச்சாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும், இதுக்கு மேல நமக்கு பிறக்க போற குழந்தைகள், அதுகளுக்கு பிறக்க போற குழந்தைகள்னு சொல்லி இந்த சந்ததியா அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத பார்த்து நான் முடிக்க போறேன். அவ்வளவுதான். ஏசாயா 55ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமா? ஆதியாகமம் 49:25 வாசிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏசாயா 55 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இது யாரு? ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஒரு சம்பவம். அது யாரும் இல்லை, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. அப்படியே அந்த வரிசையா வர்றது. அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆபிரகாமிட்ட இருந்து ஈசாக்குக்கு போகுது, ஈசாக்கிட்ட இருந்து யாக்கோபுக்கு போகுது, யாக்கோபிட்ட இருந்து 10 கோத்திரங்களுக்கு போகுது, அதுல இருந்து தான் நமக்கு வருகிறது. அப்ப அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றார். இப்ப வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன, பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. பாருங்க, வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பூமியில தான் எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க தான் இருக்குது? பூமியில தான் இருக்குது. நமக்கு என்ன தேவை எல்லாமே எங்க தான் இருக்குது? பூமியில தான் இருக்குது. ஒரு விதையை விதைச்சாலும் அது விளைஞ்சு வர்றது இந்த பூமியிலிருந்து தான் வருது.
நமக்கு ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வாகனத்தை வாங்குகிறோம், இப்படி நமக்கு தேவையான பணங்களை சம்பாதிக்கிறோம். இது எல்லாமே எங்கே தான் தேவை? பூமிக்கு தான் தேவை. பரலோகத்துக்கு போனால் இதெல்லாம் என்ன தேவையில்லை. அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணுமா, பெற்றுக்கொள்ளக்கூடாதா? பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் தேவையில்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. பூமியில் இருக்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு இதை சரியாய் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருப்பதற்கு கட்டாயம் ஒரு சொந்த வீடு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். வாழ்வதற்கு தேவையான வசதிகள் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் ஆடம்பரத்தை குறித்து பேசலை, அத்தியாவசியத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? 3 நேரம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நல்ல சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும், தண்ணீரை குடிக்கணும், அவன் வீட்டில் வந்து தங்குறதுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் இருக்கணும், அவன் போக்குவரத்தில் இருக்கிற அவனுக்கு சேஃபாக போயிட்டு வர்றதுக்கு, அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் தேவை. இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை தான். இது ஆடம்பர தேவை அல்ல, அத்தியாவசிய தேவை. அல்லேலூயா. அப்போது இது எல்லாமே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னா, வானத்தின் ஆசீர்வாதங்களை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்? வானத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த பூமியின் ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் சொந்த வீடு இல்லாதவங்களே நம்ம சபையில் இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் வீடுகள் கட்டப்படும், நீங்கள் புதிய நிலங்களை வாங்குவீர்கள், புதிய வாகனங்களை வாங்குவீர்கள், புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேவ சமூகத்தில் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் இல்லாமல் போயிடும். இந்த வருஷத்தை முடிக்கும் போது என் வாழ்க்கையில் ₹1 கூட கடன் இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு சாட்சியாக தேவன் உங்களை மாற்றிடுவார். வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும், பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஜீவனோடும் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா வானத்தின் ஆசீர்வாதங்களை, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, வானத்தின் ஆசீர்வாதம்னா என்ன? அதை பெற்றுக்கொண்டால் அந்த பூமியின் ஆசீர்வாதம் என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது வானத்தின் ஆசீர்வாதம். அந்த வானத்தின் ஆசீர்வாதம் என்ன? தெரிஞ்சால் தானே பெற்றுக்கொள்ள முடியும், தெரிஞ்சால் தானே அதை வாங்கிக்க முடியும். அது என்ன? அதை தான் ஏசாயா 55:10 இப்போ வாசித்தோம். அவர் சொல்கிறாரு, உறைந்த மழை. என்னது உறைந்த மழைனா என்ன? ஒரு மழை துளி இருக்குதுல்ல, மழை அது உறைஞ்சி போச்சுன்னா கிடையாது. அது என்னது? அதுக்கு பேர் பனி. வேற என்னது? பனி. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம் இல்லை. உறைந்த மலைக்கு பேர் என்ன? இன்னொரு பேர் பனி. இந்த பனித்துளி என்ன பண்ணுதான் ஆண்டரே விளக்கம் சொல்கிறாரு. இந்த பனித்துளி வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருது, வந்து பூமியை நினைக்குதான். என்ன பண்ணுது? பூமியை ஃபஸ்ட்டு நினைக்குது. இந்த பனிக்காலத்தில் உங்களுக்கு அது நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே வெளியில் வந்து பார்த்தீங்க, அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா மரம், இலை, செடி, கொடிகள், நிலம்லாம் என்ன எப்படி தான் இருக்கும்? ஈரமாக இருக்கும். ஆனால் மழை பெய்யல, ஆனால் ஈரமாக இருக்கும். காரணம் என்ன? என்ன பெஞ்சிருக்குது? பனி பெஞ்சிருக்குது. அந்த பனி என்ன பண்ணுதான்? பூமியை நினைக்குதான். நினச்சி அதில் இருக்கிற விதைகள் என்ன பண்ணுதான்? முளைத்து விளையும்படி செய்கிறதாம். என் வார்த்தையும் அப்படி தான் இருக்குங்கிற. அல்லேலூயா. இப்போ சொல்கிற வானத்தின் ஆசீர்வாதம்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை தான். அப்போது இந்த வார்த்தை, நீங்கள் தான் பூமி, நீங்கள் தான் நிலம். அவரை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை, ஏசப்பா வார்த்தையை மனசில் வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை என்ன பண்ணும்? அவருடைய வார்த்தை அப்படியே இறங்கி வந்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை, அந்த விதையை முளைக்கும்படி செய்யுமா. அல்லேலூயா. அது என்ன சொல்கிறாரு? அது வெறுமையாக இடத்துல திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அதை செய்யும், அது நான் விரும்பினதை செய்யும். அப்படின்னா என்னன்னா வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றாமல் அவர் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்தில் உண்டாகி இருக்கிறது அது எல்லாம் நிறைவேறும். அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல. அதெல்லாம் இலவசமாக என்ன பண்ணிடும்? வந்துடும். நீங்கள் பூமியில் விதைச்சிருவீங்க, பண்படுத்திடுவீங்க. மழை பெஞ்சாதான் என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். அப்படி தானே? மழை பெய்யாமல் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், நிலத்தை உழுதுட்டோம், விதையை விதைச்சிட்டோம், உரம் போட்டுட்டோம், எல்லாம் பராமரிப்பு பண்ணிட்டோம். தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த விதையெல்லாம் என்ன ஆகும்? விளைக்காது, மடிஞ்சிடும். இவ்வளோ தூரம் பண்ண பிரயாசம்லாம் அந்த மழை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிறோம். நம்ம இருதயம் என்கிற அந்த மண்ணில், அந்த பூமியில் என்ன பண்ணிட்டோம்? இந்த வார்த்தைகளை விதைச்சிட்டோம்.
ஆவியானவர் அந்த அந்த பணியை இப்போ அனுப்புனார்னா அது என்ன பண்ணும்? முளைத்து எழும்ப ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். வானத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வரும். அப்போ வானத்தின் ஆசீர்வாதமான இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது, இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அவர் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. பூமியே நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இந்த பூமியில் இருக்கிற அம்மா கொண்டு இடத்த தரமாட்டாரா நம்மளுக்கு? அல்லேலூயா. 2 ஏக்கர் இடத்த தரமாட்டாரா? ஒரு வீடை தரமாட்டாரா? ஒரு கார் தரமாட்டாரா? தேவையான பணங்களை தரமாட்டாரா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தருவாருங்கிற விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆகும். அவர் மனுஷன் இல்லை, சொல்லிட்டு பின்வாங்கி போகிறதுக்கு மனுஷன் அல்ல. சொன்னது தான். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படிங்கிறார். சமுத்திரத்துக்கு எல்லையை வச்சதே அவர் தானா? கடல் பீச்சுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? கடல் அலையெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே அலை அப்படியே வரும், வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டு திருப்பி என்ன ஆயிரும்? எப்படி அது போகுது? அவர் எல்லையை நியமிச்சிருக்கிறார். அந்த அலைக்கு சொல்லியிருக்கிறார், இந்த எல்லைக்கு தாண்டி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு இருக்கிறாரு. இல்லைன்னா நீங்களும் நானும் சொன்னால் அந்த அலை கேட்குமா? இப்போ கேட்காது. ஏன் அலையே, நான் இங்கே நிற்கிறேன், இங்கே வராத அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் பெரிய அலையாக வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், எந்த அலையும் உங்களை இழுத்துட்டு போகாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த அலை உங்களை நீங்கள் பார்க்கலாம், அப்படியே எழும்பி வரதை பார்க்கலாம், ஆனால் வந்து உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அது ரிட்டர்ன் போயிடும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களை பாதுகாக்கும்படி நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போய் அவர் நின்றுவார். அல்லேலூயா. அவரை தாண்டி தான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தலையில் கை வச்சுங்க, எனக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை, பலவீனம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, ஆவியினால வார்த்தையினால நிறைந்திருக்கிற வாழ்க்கை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் சொன்னீர், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீர். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உரியது. இந்த நாளிலே அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதமாகிய அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளில் உங்கள் வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுவதாக, ஒன்றும் தரையில் விழக்கூடாது. எப்படி அந்த வானத்திலிருந்து அந்த பனியானது இந்த பூமியை நனைத்து இங்கு இருக்கிற விதைகளை முளைப்பித்து விளையச் செய்கிறதோ, அப்படியே உங்களுடைய வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை முளைத்து எழும்ப பண்ணட்டும், தடைகள் நீங்கட்டும். இப்படி பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபித்தது போல வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத, நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனைகள் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உமக்கென்று சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. உங்க ஆவியின் பிரசன்னம், உங்க வார்த்தையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.